வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஜப்பான் ஒரு வழியாக நிலவில் இருந்து தகவல்களை பெற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்லிம் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி தான் இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நான் சொல்கிற ஒரு விஷயத்தை நல்லா கற்பனை பண்ணி பாருங்கள். 2 நாடுகள் இருக்குங்க. அதில் ஒரு நாடு சம பலமான நாடு, இன்னொரு நாடு கொஞ்சம் பலவீனமான நாடு. இந்த 2 நாடுகளோட எல்லையும் சந்திக்கிற அந்த பகுதி இருக்குல்ல, அதில் இந்த பலவீனமான நாட்டுக்கு சொந்தமான நிலப்பரப்புக்குள்ள கனிம வளம் பயங்கரமாக இருக்குது. லட்சக்கணக்கான கோடி மதிப்புள்ள சில பொருட்கள் அந்த இடத்துல புதஞ்சிருக்கு அப்படின்ற விஷயம் இந்த பலமான நாடுக்கு தெரிய வந்துட்டு என்ன பண்ணும், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த பார்டர் பக்கத்தில் இருக்க அந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் ஆட்டையை போடுறது ட்ரை பண்ணுவாங்க, போர் வரைக்கும் போவாங்க. அதுக்கப்புறம் இந்த பலவீனமான நாடு எதுவும் பண்ண முடியாது, அது ஒதுங்கி வேடிக்கை தான் பார்க்க முடியும். அந்த பலமான நாடு அந்த குறிப்பிட்ட நிலப்பரப்பில் இருக்க எல்லா வளங்களையும் எடுத்துக்கிட்டு அது பயங்கரமாக பொருளாதாரம் சார்ந்த ஸ்டெபிலிட்டியை கொஞ்சம் பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த நாட்டுக்காக மட்டும் சொல்கிறேன். இதுவே விண்வெளியில் நடந்த அப்படிங்க இருக்கும். ஆனால் இதில் போட்டின்றது 2 நாடுகளுக்கு இடையில இல்லை, உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்காக போட்டி போட்டுட்ருக்கு. அந்த இடம் தான் நிலவு. நிலவில் நாம் பூமியில் எதெல்லாம் ரேர்னு பார்க்குறோமோ அந்த விஷயங்கள், அந்த கனிமங்கள் அங்கே செழித்து காணப்படுதுன்னு ஒரு பெரிய அசம்ஷன் இப்போ வரைக்கும் முன்வைக்கப்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, பூமிக்குள்ளே நீங்கள் டூரிசம்ன்ற விஷயத்த பண்ணுறது வேறு. இந்தியாவில் இருந்துக்கிட்டு ஸ்பெயினுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன், இந்தியாவில் இருந்துக்கிட்டு நான் பிரிட்டனுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றது. ஆனால் பூமியில் இருந்துக்கிட்டு நான் உன்னை நிலவுக்கு கூப்பிட்டு போகிறேன், உன்னை செவ்வாய்க்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஃப்யூச்சர் டூரிசம் அப்படின்றது இப்படி தான் அமைய போகுது. இதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஏர்த்தில் இருந்து இங்கே தான், நிலவு தான். ஸோ 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று டூரிசம் சார்ந்தும் இதுதான் ஃப்யூச்சர், நிலவு தான். இன்னொன்று கனிமங்கள் சார்ந்தும் இதுதான் ஃப்யூச்சர். நம்மளுக்கு அங்கே ரேர்னு இருக்கிறதெல்லாம் இங்கே அதிகமாக இருக்குன்னா, இங்கே அதிகமாக இருக்கிற அதை கொண்டு போய்ட்டு நம்ம பூமியில் கொஞ்சம் எடுத்து வச்சாலே நாம தான் உலகத்திலே அந்த குறிப்பிட்ட கனிமம் சார்ந்த அதிகமான இருப்பு இருக்க நாடாக மாறும். இதுக்காக உலக நாடுகள் அப்படி போட்டுட்டு இருக்கு. இதுலேயே நம்ம இஸ்ரோ மாதிரி அமைப்புகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முழுக்க ஆய்வுக்காக மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நிலவை. பட் அமெரிக்காலாம் அணுகுண்டு போடுற அளவுக்கு அவங்க பிளான் பண்ணதா சில டாக்குமெண்ட்ஸ்லாம், கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸாக சமீபத்தில் வெளியாக இருந்துச்சு, பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். சரி, அதெல்லாம் விடுங்க. ஜப்பான் இருக்குல்ல, அவங்களும் விதிவிலக்கு கிடையாதுங்க, அவங்களும் இந்த ரேஸுக்குள்ளே வந்திருக்காங்க. பட் ஜப்பான் என்ன சொல்லி இந்த ரேஸுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ரேஸுக்கு ஃபியூயல், வாட்டர், ஆக்சிஜன் இதெல்லாம் நிலவில் இருப்பதற்கான தடம் இருக்கா இல்லையா, இதை நாங்கள் பார்க்க போகிறோம், இதுக்காக ஆய்வு பண்ண போகிறோன்னு ஜப்பான் அறிவிச்சது. ஆய்வு அப்படின்னா அவங்க ஜப்பானில் உட்காந்துக்கிட்டே பண்ண முடியாத நிலவை பற்றி, ஸோ நிலவுக்கு போயாகணும். இதுக்காக ஜப்பான் கவர்மெண்ட் நிறைய முயற்சிகளை இனிஷியேட் பண்ணுறாங்க. ஆனால் தொடர்ந்து ஃபெயிலியர்ஸை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களால ஒரு முறை கூட உருப்படியாக நிலவில் லேண்டிங் ப்ரொசீஜரை கரெக்டாக பண்ணவே முடியல. அவ்வளோ தடுமாறிட்டாங்க. இதிலே கடைசி கட்ட முயற்சி ஒன்று இருக்குது, மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது. கிட்டத்தட்ட ஜெயிச்சிருப்பாங்க தான் நினச்சோம், பட் தோத்துட்டாங்க. அது என்னென்னா ஐஸ்பேஸ் முயற்சிங்க ஜப்பானோடது. அதாவது நிலவுக்கு மேலே வரைக்கும் போயிட்டாங்க, ஆனால் அந்த லூனார் லேண்டர் இருக்குல்ல, இது கிராஷ் ஆகிடுச்சு. கிராஷ் ஆனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிலவுக்கு மேலே இருக்க அந்த லேண்டர் மெக்கானிசம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட விண்கலம், இது கீழே எவ்வளோ தூரம் அப்படின்றத கணிக்க தவறிடுச்சு. இந்த ஆன்போர்டு கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. அந்த லேண்டர் மாடியூல் இருந்த அந்த கம்ப்யூட்டர் குழம்பவே இந்த மிஷின் ஃபெயிலியர் ஆச்சு. டெக்னாலஜியில் பேர் போன நாடு ஜப்பான். பல ஆண்டுகள் வரைக்கும் உழைக்கிற அளவுக்கு ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்படுதுன்னா கண்டிப்பாக ஜப்பானியர்கள் கண்டுபிடிப்பாக தான் இருக்கும். எங்கள் அணுகுண்டு வீசப்பட்ட நாடுங்க 2 அணுகுண்டுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களா எங்கே நிற்கிறான்னு சொல்லிட்டு உலகத்துக்கே முன்னோடி நாடாக திகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட ஜப்பான் அவ்வளோ சீக்கிரம் பேக் அடிச்சிடறாங்களா என்ன? அவங்க முயற்சியை திரும்ப முன்னெடுத்துகிட்டே இருந்தாங்க. நம்ம இஸ்ரோ மாதிரி தான் கிட்டத்தட்ட அவங்களும். நமக்கு இஸ்ரோ இருக்க மாதிரி ஜப்பானுக்கு ஜாக்சான்னு ஒன்று இருக்குது, அதாவது ஜப்பான் ஏர்ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி. இவங்க ஸ்லிம் அப்படின்ற ஸ்பேஸ் கிராஃப்டை உருவாக்குறாங்க. முந்தைய ஃபெயிலியர் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே அசோசியேட்டாக இருந்துச்சு, ஓகேவா? அதை அப்படியே அப்கிரேட் பண்ணி இதில் கொண்டு வராங்க புதுசாக. இந்த ஸ்லிம்முக்கான விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன், நிலவை ஆராய்வதற்கான ஒரு லேண்டருங்க. ஜப்பானோட இந்த ப்ராடக்ட் இருக்குது பாருங்க, இந்த ஸ்லிம்மு, இதை போன வருஷம் செப்டம்பர் 7ஆம் தேதி விண்ணில் செலுத்துகிறாங்க. இதுவும் போகுது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே போகுது. இதை லேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1008 பிரச்சனை, டெக்னிக்கல் ப்ராப்ளம், நிறைய டெக்னிக்கல் கிளிச்சர்ஸ் வந்துச்சு. இதுக்கு பிற்பாடு அந்த லூனாரோட ஆர்பிட்டை பிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் பிரச்சனை வந்துச்சு. இவ்வளோ தடங்களை தாண்டி ஒரு வழியாக இந்த வருஷம் கடந்த 19ஆம் தேதி, இட் மீன்ஸ் இந்த மாதம் கடந்த 19ஆம் தேதி நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்குச்சு. எது? இந்த ஸ்லிம்மு. இது தரையிறங்கிடுச்சு அப்படின்ற விஷயத்த ஜப்பான் மட்டும் சொல்கிறாங்கன்னா அதை நம்ம நம்ப முடியாதுல்ல. இங்கே தான் நாசா என்ட்ரி. இந்த லேண்டிங்லாம் முடிஞ்சு கரெக்டாக ஒரு 5 நாட்கள் கழித்து நாசா சில புகைப்படங்களை எடுத்து பூமிக்கு அனுப்புதுங்க. அதில் ஸ்லிம் விண்கலம் இருக்குது பார்த்தீங்களா, அது தெளிவாக பதிவாக இருந்துச்சு. அது லேண்டாக இருக்க விஷயமும் தெளிவாக தெரிஞ்சிருந்துச்சிங்க. அதுக்கப்புறம் தான் உலகமே நம்பிச்சு, ஓகே ஜப்பான் சொன்னபடியே கரெக்டாக லேண்ட் பண்ணிட்டாங்கன்னு. இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல,
அதுக்கு பேர் போன மிஷின் தான் அந்த ஸ்லிம் மிஷின். ஏன்னா வெற்றிகரமாக லேண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன், ஆனால் அந்த லேண்டிங்க்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லலையே. அதை பற்றி நான் போக சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்லிம் லேண்ட் பண்ண ஸ்பாட் இருக்குல்ல, அதை ஷியோலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கிரேட்டர் தான். அதாவது நிலவில் நிறைய பள்ளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கிரேட்டரை சார்ந்து நம்ம வகைப்படுத்துவோம். அந்த மாதிரி லூனாரோட ஷியோலி அப்படின்ற பகுதியில் தான், இட் மீன்ஸ் எக்விட்டேரியல் கிரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இந்த விண்கலம் லேண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக அந்த லேண்டிங் டார்கெட் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ் அவங்க முதல்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சிங்க லேண்ட் ஆகும்போது. அதை பற்றி நான் போக சொல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டும் கூட 55 மீட்டர் வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சு, பட் தரையிறங்கிடுச்சு. ஆரம்பத்துலேருந்து ப்ராப்ளம்னு சொல்கிறல, அந்த ப்ராப்ளம் என்னது இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன ஆயிடுச்சு, இந்த விண்கலம் இருக்குல்ல, இந்த ஸ்லிம்மு, இதே நம்ம சந்திரயான் 3 மிஷின் மாதிரி தான் கிட்டத்தட்ட. இந்த விக்ரம் லேண்டர் மாடியூல் இருக்குல்ல, அது மாதிரி தான். எப்படின்னா நிலவோட மேற்பரப்புக்கு வரும்போது இப்படி இருக்கும், ஓகேவா? இப்படி வந்துட்டு அதுக்கு பிற்பாடு தான் இப்படி மாறும். இட் மீன்ஸ் இந்த என்ஜின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படி இப்படி நிற்குங்க. இந்த பூஸ்டர் சொல்லுவோம் பாருங்க, நெருப்பை கக்கிக்கிட்டே இருக்கும், இப்படி ஸ்டேபிளாக நிற்கும். இதுக்கப்புறம் தான் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருந்து நிலவு மேலே அப்படியே சேஃபாக லேண்ட் பண்ணணும், ஓகேவா? இந்த ப்ரொசீஜரில் இது வரைக்கும் கரெக்டாக நடந்துருச்சு. இங்கேருந்து விண்கலம் வந்து இது வரைக்கும் நின்றுச்சு. ஆனால் முன்னாடி என்ன ஃபெயிலியர் அவங்க ஃபேஸ் பண்ணாலும் அதே மாதிரி இந்த வாட்டி ஒரு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணாங்க. பட் இந்த வாட்டி கம்ப்யூட்டரில் பிரச்சனை இல்லை, என்ஜினில் ஒன்று காலி. அவ்வளோதான், தடுமாற ஆரம்பிச்சிச்சு இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்லிம்மு. லேண்டிங் லெக்ஸ் இருக்குல்ல, அதன் மூலமாக தான் ஆக்சுவலாக அவங்க லேண்ட் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி லேண்டிங் லெக்ஸ் மூலமாக பயன்படுத்த முடியல. பக்கவாட்டு பகுதியில் சாஞ்சபடி லேண்ட் ஆச்சுங்க. இது ஆக்சுவலாக கிராஷ் லேண்ட் தான் நம்ம சொல்லணும், அப்படி தான் லேண்ட் ஆச்சு. இப்படி இறங்க வேண்டிய ஸ்லிம்மு இப்படி திரும்பிடுச்சு, இப்படி இறங்குச்சு. பக்கவாட்டு பகுதியும் பொட்டுன்னு கீழே நிலவோட சர்ஃபேஸில் அடிக்குது. அதுவும் இந்த கெட்டதில் ஒரு நல்லது என்ன தெரியுமா, 2 பக்கமும் பெரிய கிரேட்டர்ஸ், பெரிய பள்ளங்கள் இருக்குது அந்த லூனாரோட சர்ஃபேஸில். அந்த பள்ளங்களுக்கு நடுவில் இது அப்படியே பக்கவாட்டில் போட்டு லேண்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் ஏற்படும் பார்த்தீங்களா, அதுவும் வந்துச்சு. இந்த சோலார் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விண்கலத்தில் மொத்தம் 4 இருக்குங்க அது போல் பேனல்ஸு. சூரிய ஒளியின் மூலமாக தான் ஆற்றல் பெற்று இது இயங்கும். அந்த சோலார் பேனலில் பிரச்சனை. நல்லவேளை இந்த நேரத்தில் அவங்க கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் வர மாதிரி ஒரு பேட்டரியை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பேட்டரியோட ஆற்றலை வச்சுக்கிட்டு இது ஓரளவுக்கு செயல்பட்டுருக்கு. பட் பூமியுடனான அந்த கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அது ஃபுல்லாக கட்டு. இந்த கட்டான விஷயத்தை ஜப்பான் அரசு அறிவித்ததுமே எல்லாருமே நினச்சது அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, முடியல. அவ்வளோ கிட்ட போய்ட்டு தோத்துட்டாங்களே. நமக்கு அந்த வழி இருக்கோட சந்திரயான் 2 மிஷனில் பார்த்துருந்தோமே, அது ரஷ்யாவில் ஒரு படி மேலே. பாவம், லூனார் கிராஷிங் யாரும் மறந்துருக்க மாட்டோம். ஜப்பான் வழியாக சாதிக்க முடியலன்னு நினச்சி நாம் உச்சி கூட்டிகிட்டு இருந்த நேரம் 1 நாள் 2 நாள் 3 நாளாக கடந்து போயிட்டே இருந்துச்சு. லிட்ரலாக கடந்த 9 நாட்கள் வரைக்கும் இந்த மிஷின் ஃபெயிலியர் தான் நினச்சிட்டு இருந்தோம். இதுக்கு இடைப்பட்ட ஒரு நேரத்தில் தான் இந்த புகைப்படம் வெளியே வருதுங்க. வேறு எதுவும் இல்லை, நிலவோட மேற்பரப்பில் இருந்து கீழே பூமிக்கு, இட் மீன்ஸ் ஜப்பானோட கட்டுப்பாட்டாருக்கு கிடைச்ச புகைப்படம் தான் இது. அதை தெரியுது பாருங்க, நான் முதல்ல சொன்னேனே லேண்டிங்கை பர்ஃபெக்டாக மேற்கொள்ள முடியலன்னு, அந்த ஸ்லிம்மை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இப்போ அது சாத்தியம், எப்படி இதை புகைப்படமாக எப்படி எடுத்துருக்க முடியும்? ஏன்னா ஆர்பிட் எதனா பண்ணிட்டு இருக்கனா கூட மேலே இருந்தால் எடுத்துருக்கணும். இவ்வளோ பர்ஃபெக்டான ஷாட்டில் கிடச்சிருக்க வாய்ப்பு இல்லை. இங்கேருந்து எடுத்த மாதிரி இருக்க கீழே இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டான சந்தேகம் உங்களுக்கு. ஆக்சுவலாக இங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அது பேர் LEV 2ன்னு சொல்லுவாங்க, LEV2. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் அந்த LEV 2. இந்த ஸ்லிம் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே இருந்த ஒரு சின்ன ரொபாட்டுங்க. இது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. மேபி இந்த ஸ்க்ரீனில் பார்க்க உங்களுக்கு ஏதோ நல்ல ஆஜானுபாகம் இது தெரிகிற மாதிரி இருக்கும். கைக்கு அடக்கமான ஒரு டிவைஸுங்க இது. இந்த LEV 2ஓட விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லூனார் எக்ஸ்கர்ஷன் வெஹிக்கிள். இது ஒரு வெஹிக்கிள், நம்ப முடியுதா? வெஹிக்கிள், இட் மீன்ஸ் நம்மளுக்கு ரோவர் இருந்துச்சுல, பிரக்யான் ரோவர், அது எப்படி நிலவு மேலே அப்படியே ஊர்ந்துட்டு போகும், அதே மாதிரி இது உருண்டுட்டு போகும். வித்தியாசம் புரியுதா? வீல் ஷேப்பில் தான் கிட்டத்தட்ட இருக்கும் அது. இது நிலவு மேலோட பால் மாதிரி உருண்டுக்கிட்டே போகும், ஆனால் ரொபாட்டு. இதுக்கு பேர் தான் LEV 2. இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது எப்படி நிலவுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லிம் கிராஃப்ட் இருக்குல்ல, அது நிலவை நெருங்கும் போது இந்த ரொபாட் இருக்குது பாருங்கள், LEV 2, இதை ரிலீஸ் பண்ணி விட்டுருச்சு. இது முதல்ல போட்டு நிலவில் கரெக்டாக அந்த லேண்டிங் ஸ்பாட் இருக்குல்ல, அங்கே விழுந்துருச்சு. இதுக்கு பிற்பாடு தான் இந்த ப்ரோபு அந்த ஃபோட்டோவை எடுத்திருக்கு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இது ஃபோட்டோ எடுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா பார்க்க தாங்க தம்ம தூண்டு. உள்ள 2 கேமராஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்மால் ஸ்பெரிக்கல் ரொபாட்டான LEV 2 1.5 கிலோகிராம் எடை கொண்டது, அவ்வளோதான். இதோட டயாமீட்டர் எவ்வளோ தெரியுமா, வெறும் 15 சென்டிமீட்டர் மட்டும்தான். ஆனால் இதுக்குள்ளே 2 கேமரா. ஜப்பான்காரங்க எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த LEV 2ல 2 கேமராஸ் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் ஒன்று மேலே இருக்கும், ஒன்று கீழே இருக்கும், டாப்பில் ஒன்று பாட்டமில் ஒன்று. இந்த 2 கேமராஸோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலவோட சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக படம் பிடிக்கணும். நிலவோட மேற்பரப்பு இருக்குது பாருங்கள், வானம் சார்ந்த பகுதி, அதை படம் பிடிக்கணும். இந்த LEV 2ஓட முக்கிய நோக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா, லூனாரோட என்விரான்மெண்ட் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதுக்கு அடுத்தபடியாக
சயின்டிஃபிக் டேட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த டெம்பரேச்சர், நிலவோட சர்ஃபேஸில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த அளவுக்கு இருக்குது, இது எல்லாத்தையும் இதை அசஸ் பண்ணும். சரி, இதெல்லாம் ரைட்டுப்பா. இந்த லெவ் டு தவுலோண்டுன்னு சொல்கிற இவ்வளோ விஷயம் பண்ணணும்னு சொல்கிற கேமரா இருக்குன்னு சொல்லிட்டேன். கேமரா தாண்டி வேறு எதுவுமே உள்ளே இல்லையே, அப்புறம் எப்படி பூமிக்கு இந்த புகைப்படம் வந்திருக்கும் அப்படின்ற நியாயமான கேள்விக்கு மனசில் வரும். அதுக்கு இப்போ விடைய சொல்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல, முதல்ல நான் உங்களுக்கு காமிச்சேன் பாருங்க, அதே புகைப்படம் தான் ஜப்பான் விண்வெளி ஆய்வாளர்களும் இங்கே காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஆக்சுவலாக ப்ரீஃப் பண்ணிட்டு இருந்தாங்க என்னெல்லாம் நடந்துச்சு இந்த மிஷின் சார்ந்துன்னு சொல்லிட்டு. இந்த லெவ் 2 எடுத்த அந்த காட்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த காட்சி பதிவு இதை ஸ்லிம்மோட அது கம்யூனிகேட் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் லெவ் 1ன்னு ஒன்று இருக்குது. இந்த லெவ் 1ன்றது இன்னொரு ரோபாட்டுங்க, அது ஒரு ஹாப்பிங் ரோபாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி ரோபாட்னு வச்சுக்கோங்களேன். இப்படி லெவ் 2 பதிவு பண்ண காட்சி ஸ்லிம்முக்கு போயிட்டு ஸ்லிம்ல இருந்து லெவ் 1க்கு வந்துட்டு அதுக்கப்புறமா எர்த்துக்கு வந்திருக்கு. எம்பானி இது வரைக்கும் புரிஞ்சுது. இந்த லெவ் 1ன்னு புதுசாக அதை சொன்னீங்க, அதை பற்றி இப்போ தெளிவாக சொல்லுன்னு கேட்டிங்கன்னா சொல்கிற மக்களே. லெவ் 2 வேற, கையடக்கமாக நம்ம தொண்டு பால் மாதிரி இருந்துச்சுல, அதை விட்டுருங்க. இதுதான் லெவ் 1, இதுதான் அதோட ஷேப்புங்க. இது ஆக்சுவலாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக, டீட்டெயிலாக இருக்கணுன்றதுக்காக வரைஞ்ச ஒரு விஷயம். இதுதான் அதோட ஃபைனல் அவுட்புட். இப்படி தான் நிலவு மேலே அந்த லெவ் 1 இருக்குது. இந்த லெவ் 1ஓட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லிம்மும் அப்புறம் லெவ் 2வும் தர டேட்டா அண்ட் இமேஜஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இது பரிசீலனை பண்ணிவிட்டு பூமிக்கு அனுப்பும். அப்பேற்பட்ட மிக முக்கியமான கம்யூனிகேஷன் பிரிட்ஜாக இருந்து செயல்படுற வேலையை தான் இந்த லெவ் 1 பண்ணுது. அதுவும் இதுக்காக அந்த ஜப்பானியர்கள் பயன்படுத்துகிற அந்த டெக்னாலஜி இருக்குல்ல, செம டெக்னாலஜிங்க. DTN அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்யூனிகேஷனுக்காக அவங்க பயன்படுத்துகிற டெக்னாலஜி பேர். இதோட விரிவாக்கம் டிலே டாலரண்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விண்வெளி சார்ந்து தொலைத்தொடர்பு வேணுன்றதுக்காகவே இவங்க பிரத்யேகமாக பயன்படுத்திட்டு இருக்க டெக்னாலஜி தான் இந்த DTN. இது என்ன பண்ணுன்னா, இன்டர் பிளானட்டரி கம்யூனிகேஷன் இருக்குல்ல, இதை அதிகமாக்கி விடும். இதில் ஏற்படுற சிக்கல்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துரும். அந்த சிக்கல்களில் பொதுவாக சொல்கிறதா இருந்தால் லாங் டிலேஸ் இருக்காது, ஹை எரர் ரேட்ஸ் இருக்காது, இன்டர்மிட்டன்ட் கனெக்டிவிட்டி இருக்குல்ல, இந்த ப்ராப்ளமும் பெருசாக இருக்காது. இது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கரெக்டான டேட்டா அண்ட் இமேஜஸை பூமிக்கு அனுப்புறதுக்காக தான் இந்த DTN முறை பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த DTN மெத்தட் மூலமாக ரொபாட்ஸால் ஒரு தகவலையோ இமேஜையோ ஸ்டோர் பண்ணவும் முடியும், அதை ஃபார்வேர்ட் பண்ணவும் முடியும், பூமிக்கு அனுப்பவும் முடியும். இப்படி தான் இங்கே தகவல் அப்படின்றது போகும். எப்படின்னா, இந்த லெவ் 2 இருக்குல்ல, இது என்ன பண்ண வழக்கம் போல் ஃபோட்டோ எடுக்கிறது, அப்புறம் அசஸ்மெண்ட் டேட்டா கலெக்ட் பண்ணுறது எல்லாம் முடிச்சுட்டு அந்த இன்புட்ஸ் எல்லாத்தையும் ஸ்லிம்முக்கு கொடுக்கும். ஸ்லிம் அங்கேருந்து அந்த இன்புட்ஸை லெவ் 1க்கு கொடுக்கும். லெவ் 1 தான் எல்லா இன்புட்ஸையும் எடுத்து பரிசீலனை பண்ணிவிட்டு இந்த இமேஜ் ஓகே, இந்த இமேஜ் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது, இந்த டேட்டா கரெக்டாக இருக்குன்னு ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணிவிட்டு எர்த்துக்கு அனுப்பும். எர்த்துக்கு இந்த சென்ஸ் ஜப்பானோட விண்வெளி ஆய்வு மையம் இருக்குல்ல, அங்கே போகும் தகவல். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு கிளியரான ஒரு பிக்சர் கிடச்சிருக்கும், ஓ இதெல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் தான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா அப்டேட் என்னன்றதை சொல்கிறேன். நம்ம சந்திரயான் 3 மிஷன் இருக்குல்ல, இது எத்தனை நாள் நம்ம ஆயுட்காலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்? 14 நாட்கள். அதாவது 1 லூனார் டே. 1 லூனார் டேனா பகல் பொழுதை மட்டும் சொல்கிறேன், ஓகேவா? நைட்டை நான் சேர்த்து சொல்லலை. நிலவை பொறுத்த இருக்க 1 லூனார் டே அப்படின்னா 14 நாட்கள்னு அர்த்தங்க. அப்படின்னா 15 நாட்களாக மாறும். இப்படி 14 நாட்கள் பகல் பொழுது, 15 நாட்கள் இல்லைன்னா 14 நாட்கள் இரவு பொழுது அப்படின்னு இதெல்லாத்தையும் சேர்த்து தான் 29.5 நாட்களை ஒரு நாள் நாம் சொல்லுவோம். பூமியோட ஒரு நாள் இருக்குல்ல, இது மாதிரி நீங்கள் நிலவோட ஒரு நாள் சொல்கிறதா இருந்தால் இரவு பகல் சேர்ந்து 29 பூமி நாட்கள் ஆகும். இப்படி சந்திரயான் 3 மிஷன் சார்ந்து நாம் 1 லூனார் டே வச்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த ஸ்லிம் ப்ராஜெக்ட்லேயும் 1 லூனார் டே, 14 நாட்கள் மட்டும் இதுக்கான ஆயுட்காலம். ஆனால் என்ன பிரச்சனை? லேண்ட் ஆகும் போதே பிரச்சனை ஸ்டார்ட்டு. லேண்ட் ஆகி முடிஞ்சது அது வேலையை ஆரம்பிக்கலை. 1 நாள் 2 நாள் 3 நாள்னு தொடர்ந்து 9 நாட்கள் வரைக்கும் எதுவுமே பண்ணாமல் அப்படியே அந்த இடத்துல கிடப்பிலே இருந்திருக்கு. ஏன்னா சோலார் பேனலில் பிரச்சனைன்னு சொன்ன பாருங்க, அது சரியாகணும். அதுக்கப்புறமா சூரிய ஒளி அதை அப்சர்வ் பண்ணி ஆற்றலாக மாற்றணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஸோ இவங்க பிளான் பண்ணாங்களா 14 நாட்கள் அப்படின்றது, ஆல்ரெடி 9 நாட்கள் முடிஞ்சிருச்சு. இதுக்கு பிற்பாடும் இது எழுந்துக்காமல் இருந்துச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு. ஜப்பான் இதை அமைச்சிருக்காங்களே தவிர நிலவுக்கு வேலையை அவங்க கரெக்டாக ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். ஆனால் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டுங்க இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும். நான் இது இருக்க சொன்னது ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லிம்மிலேருந்து தகவல் வர ஆரம்பிச்சிருச்சு. எஸ், இப்போ நடந்திருக்கு அந்த மிராக்கல். இந்த சோலார் பேனல் சொன்னோம் பார்த்தீங்களா, அது இவ்வளோ நாட்களாக, இட் மீன்ஸ் கடந்த 9 நாட்களாக சூரிய ஒளியை கிரகிக்க ஆரம்பிச்சு ஒரு வழியாக சார்ஜ் ஏற்றிட்டு இருக்குங்க. அந்த சூரிய ஆற்றலை ஸ்டோர் பண்ணுற அந்த ஒரு குறிப்பிட்ட பேக்கப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் சார்ஜ் ஏற்றி இப்போ பூமியோடு தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிருக்கு 9 நாட்களுக்கு பிற்பாடு இப்போ. ஆனால் வேற லெவல் சாதனை மக்கள், இது எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சு பாருங்க. 9 நாட்கள் மௌனத்துக்கு பிற்பாடு இப்போ அதுலேருந்து டேட்டா சொன்னா வர ஆரம்பிச்சிருக்கு ஜப்பானுக்கு. ஸோ நம்ம சந்திரயான் 3 மிஷன் மூலமாக நிலவோட தென்துருவம் சார்ந்து எவ்வளோ தகவல்கள் வெளியே வந்துச்சு, அது மாதிரி ஜப்பானில் இந்த மிஷன் மூலமாக
ஒன்று ரெண்டு தகவலாச்சும் கண்டிப்பாக வெளியே வரும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா தென் துருவம் நியர் டு சவுத் போல் அப்படின்றதுலாம் பெரிய விஷயங்க. நம்ம இந்தியா சாதிச்சிருந்துச்சு. ஜப்பான் ஓரளவுக்கு இந்தியாவை நெருங்கி இருக்காங்க தான் சொல்லணும். இதை பார்க்கும்போது தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சிந்திக்க வேண்டிய விஷயமா இதை தான் வச்சுருக்கேன். அதாவது சாஃப்ட் டச் டவுன் ஆன் த மூன். இந்த ஒரு சாதனை பண்ணது இதுக்கு முன்னாடி 4 நாடுகள் மட்டும்தான். அதை நிலவோட மேற்பரப்பில் சேஃபாக லேண்ட் பண்ணது. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ஃபார்மர் சோவியத் யூனியன் சொல்லலாம். ஏன்னா அப்போ ரஷ்யான்னு கிடையாது தனியாக, இப்போ தான் ரஷ்யா இருக்குது. அப்போ சோவியத் யூனியன் பேர் ஏந்துக்கிட்டு தான் அந்த மிஷன் இனிஷியேட் பண்ணப்பட்டிருந்துச்சு. 3வது சைனா, 4வது இந்தியா. அதுலேயும் தென் துருவம் சார்ந்த நியர் டு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் முதல் நாடு. இந்த பட்டியலில் இப்போ 5வது சேர்ந்துருக்கு ஜப்பான். நம்ம இந்தியாவோடு ஜப்பானை ஒப்பிடுறப்ப டெக்னாலஜியில் வேறு லெவல். அவங்க பொருளாதாரம் சார்ந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்காங்க. வல்லரசு நாடுன்ற பேரை அதிகப்படியாக பெரும் வாய்ப்பு இருக்க நாடாக கருதப்பட்டு இதே ஜப்பான் தான். டோக்கியோன்ற அந்த தலைநகர் இருக்க பாருங்க ஜப்பானுக்கு, உலகம் முழுக்க அது தெரியாத ஆளுங்களே இல்லைன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஃபேமான ஒரு நாடு. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் முதற்கொண்டு இந்த நாடோடு கூட்டு வச்சுக்கணுன்றதுல எப்போவுமே ஆசைப்பட்டு இருக்க ஒரு பகுதி இது. ஆனால் அப்பேற்பட்ட நாடு இந்தியாவுக்கு அடுத்தபடியாக வந்திருக்குல்ல. இதை பார்க்குறப்ப ஒரு இந்தியனா எனக்கு பெருமிதமாக இருக்குங்க. ஏன்னா இப்பேற்பட்ட ரேஸில் இருக்க நாடுகள் பாருங்கள், அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, ஜப்பான்னு, இதில் இந்தியா பேர் மேலே நிற்கிறதுல சந்தோஷமாக இருக்குது. இதை பற்றி இந்தியர்களாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது கூடவே ஜப்பானுடைய இந்த அயராத முயற்சி இருக்குல்ல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை எதுவும் கீழே கமெண்ட் லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.